ஹல்லேலூயா. குட் மார்னிங். காலை வணக்கம். விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. தினந்தோறும் அதிகாலமே எழுவதையும் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதையும் பழக்கப்படுத்திக் கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நீங்கள் ஒருவேளை லேட்டாக படுத்திருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 மணிக்காவது எழுந்துருங்க. இப்ப 7 ஆயிடுச்சுல, இப்பவாவது வந்துருங்க. ஜெபித்து தெய்வ வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் மற்றொரு விசை இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையாயிருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை அருள் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிகாலமே எழுவதையும் பைபிள் வாசிப்பதையும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை பைபிளை நாம் வாசிக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பைபிள் படிப்பதற்கென்று ஒரு முறை இருக்குங்க. ஒரு ஒழுங்கு முறையோடு வாசிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் முதற்கொண்டு வரிசையா வாசிச்சுக்கிட்டே போகணும். அதே போல மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வரிசையா வாசிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் அது உங்களுக்கு நேர்த்தியா புரியறதா இருக்கும். பைபிள் வாசிக்கும் போது எழுகிற சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பைபிள்லயே தாங்க பதில் இருக்கு. எனவே கவனமா வாசிச்சா சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடும். அதோடு கூட பைபிள் ஒரு கதை புத்தகம் மாதிரி இல்லை அல்லவா? ஏதோ கற்றலையும் அறிவையும் இந்த உலகத்தின் பெரிய காரியங்களையும் அறிவிக்கிற புத்தகம் இல்லைங்க. இது நம்முடைய அந்தரங்கத்தை, நம்முடைய நிலைமையை தெளிவாய் சொல்லுகிற கண்ணாடி மாதிரி. அதாவது கண்ணாடியில பார்த்துக்கிட்டு நம்முடைய முகத்தை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோமோ, நம்முடைய வஸ்திரம், தலை எல்லாத்தையும் எப்படி சரி செய்து கொள்கிறோமோ, அதே போல தேவனுடைய வார்த்தையை அதிகாலை எழுந்த உடனே நம்முடைய இருதயத்தை பார்த்து பார்த்து சரி செய்து கொள்வதற்கு அது எவ்வளவோ உபயோகமாக இருக்கிறது. சில நாட்கள்ல நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல சில நாட்கள்ல சில சமயங்கள்ல நம்ம மனசு ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்காங்க? ஒரு நாள்ல ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஒரு நாள்ல ரொம்ப திகிலா இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல எல்லாமே மூடி இருக்கிற மாதிரி மனசுக்கு தோணும். காரணம் என்னன்னா, சரீரத்துல ஆரோக்கிய குறைவு இல்லைன்னாலும் மனசுல துக்கம் இருக்கிறது என்பது, மனசு சரியில்லாம இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அறியாம இருக்கிறாங்க. அது ஏதோ மூட் அப்படின்னோ அல்லது இன்னைக்கு எதுவுமே கைகூடி வரல அப்படிங்கிற மாதிரியோ காலத்தின் மீதோ மனிதர்கள் மீதோ குற்றம் சுமத்துறார்களே தவிர நம்ம இருதயத்தின் நிலைமையில தான் அப்படி இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்காகத்தாங்க நமக்கு ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோங்கிறீங்களா? சரி, உங்களுடைய ஜெபம் என்ன? நிறைய விஷயங்களை தேவனிடத்துல கேட்கிறதா? தேவனிடத்துல உங்க பாடுகள் எல்லாம், தேவைகள் எல்லாம் சொல்லி இதை தீர்த்து வைங்க ஆண்டவரேன்னு சொல்றதா? அவ்வளவே தானா? ஜெபம் என்பது ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவருடைய சந்நிதியிலே நம்மை நாமே பரிசோதித்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ளுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்பது என்பதை அநேகர் மறந்து போயிடுறீங்க. அதனாலதான் நான் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் திருப்தியே இல்லை, ஜெபிக்கவே வர்றதில்லைன்னு நிறைய பேர் சொல்றீங்க. கவனிங்க, பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்களுக்கு ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாதொரு குறை அப்படின்னு என்ன? ஒருவேளை விரோதமா யார் மேலேயாவது பொறாமை இருந்தா, கோபம் இருந்தா, பகைமை இருந்தா, பிறர் துக்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குரோதம் இருந்தா, என்னங்க, மனசுல யார் மேலேயாவது நமக்கு வருத்தம் இருந்ததுன்னா, பழிவாங்கிற உணர்வு இருந்ததுன்னா, என்ன செய்ய சொல்லுகிறார் தேவன் வார்த்தையிலே? நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது அவர்களை மன்னியுங்கள். நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் நம்மை மன்னிங்க ஆண்டவரின் ஆண்டவரிடத்துல கேட்பது எப்படி சரியா இருக்கும்? அடுத்தவர்களை மன்னிக்காமல் இருப்பதனால்தான் உன் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை. என்ன செய்தாலும் தேவன் உன்னை மன்னித்திருக்கிறார் என்ற அந்த திருப்தி உனக்கு இருக்காது. ஆக்சுவலா மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும் தெரியுமாங்க? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ, அதை வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ஒரு விஷயத்தை மறைச்சிருப்போம். அதை தெரிஞ்ச ஒருவேளை டேடி என்ன திட்டுவாரோ அல்லது அடிப்பாங்களோ என்ன
அல்லது அவமானப்படுத்துவாங்களா அப்படின்னு ரொம்ப நாள் மறைச்சு வேற வழியிலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன். இதை சொல்லுகிற போது உன் தந்தை உன்னை புரிந்து கொண்டு, சரி பரவாயில்லையா, இனி எப்போதும் அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு உன் தோளை தட்டி கொடுத்தாருன்னு வை. எவ்வளோ ரிலீஃபா இருக்கும் தெரியுமா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அது அப்படி ரொம்ப காலமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மன அழுத்தம் பாடு, உன்னை மன்னிச்சிட்டேயா, பரவாயில்லையா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லும்போது அது எப்பேற்பட்ட ரிலீஃபா இருக்கும் தெரியுமா? மன்னிப்பு நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும், நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மன்னிக்கப்படணும்னு ஆசை இருக்கும், எல்லாரும் நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்படுவோம், தேவன் நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் நாம மற்றவங்களை மன்னிக்கலன்னா நாம எப்படி மன்னிக்கப்படுவோம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்கும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பிறரை நீங்கள் மன்னித்தால் தேவன் உங்களை மன்னிப்பார். தேவன் உங்களை மன்னிக்கும்படியாக தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு உங்கள் இருதயத்திலே யாரொருவர் மீதாவது குறை இருக்கும் என்றால், பகை இருக்கும் என்றால், உங்கள் மனது ஒப்புரவில்லாமல் இருந்தால் அவர்களை மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இல்லை. பகை வெறியோடு இருக்கிற சுபாவத்தோடு தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவராய் இந்த உலகத்திற்கு வந்து மன்னித்தார். பாவிகளை மன்னித்தார், விபச்சாரிகளை மன்னித்தார், கள்ளர்களை மன்னித்தார், தம்மை பரியாசம் பண்ணினவர்களை மன்னித்தார், தம்மை நிந்திக்கிறவர்களை மன்னித்தார், தம்மீது பகைமை பாராட்டினவர்களை மன்னித்தார், தம்மை சித்திரவதை செய்தவர்களை மன்னித்தார், தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார், தம்மை ஏளனம் செய்தவர்களெல்லாம் மன்னித்தார். அவ்வளவு பயங்கரமாக நம்மை யாரும் சிறுமைப்படுத்துவதில்லை, பாடுபடுத்துவதில்லை, ஹிம்சிப்பது கூட இல்லை. ஆனால் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கே மற்றவங்கள மன்னிக்க முடியாம இருக்கிறோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கூட பாருங்களேன், சாரி சொல்லமா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. என்னை மன்னி என்று சொல்லுவதற்கு அகம்பாவம் என்று தடையாயிருக்கிறது. அடுத்தவர்களிடத்திலே போய் நாம் மன்னிப்பு கேட்க முடியாமல் இருக்கிறோம். பிறர் செய்த காரியங்களை நாம் மன்னிக்க முடியாத ஒரு சூழலிலே இருக்கிறோம். நீ மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்பட மாட்டாய். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கவனிங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பிறரை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் மன்னியாவிட்டால் உங்கள் பாவங்களும் கூட மன்னிக்கப்படாது. நீ பிறரிடத்திலிருந்து எதை ஆசைப்படுகிறாயோ அதை நீ செய்யணும் இல்ல? மற்றவங்க எப்படி இருக்கணும்னு நீ விரும்புறியோ அதே மாதிரி நீ இருக்கணும்ல? பிறர் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்க்கிறையோ அதே போல நீ பிறரிடத்துல பேசணும்ல? ஆனா நாட்கள்ல கவனிங்க, எல்லாமே ஒன்வே தான். நாம எப்படி வேணாலும் இருப்போமா, ஆனா எல்லாரும் நம்மள அன்பு செலுத்தணும், எல்லாரும் நம்மள நேசிக்கணும், எல்லாரும் நம்மள மன்னிக்கணும், நம்மள மதிக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான் இல்லையாங்க? அதாவது நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நம்ம மன்னிச்சா நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். கவனிங்க, ஒரு சின்ன பையன் ஒரு மலைக்கு போய் ஹலோ அப்படின்னா ஹலோன்னு சத்தம் கேட்டுச்சான். யார் ராணி அப்படின்னா யார் ராணின்னு சத்தம் கேட்டுச்சான். நான் உன்னை உதைப்பண்ணான்னா நான் உன்னை உதைப்பண்ணான்னு மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே வேகமா ஓடி வந்து வீட்டுக்கு வந்து அம்மாட்ட, அம்மா அம்மா அந்த மலையில யாரோ இருக்காங்கம்மா, நான் உதைப்பேன்னு சொன்னா என்ன உதைப்பேன்னு சொல்றான், திட்டுறான். நீ யாரான்னு கேட்டா நீ யாரான்னு கேட்கறான் அப்படின்னு அழுது அந்த பையன் சொன்னப்போ அந்த தாய் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஆக்சுவலா எக்கோ, அவனுடைய சத்தமே அவனுக்கு எதிரொலிக்கிறது. போமன நீ போய் திரும்பவும் நல்லா பேசிப்பாரு, அவனுக்கு ஸ்நேகிதன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னப்ப அவன் போய் மறுபடியும் ஹாய் ஹாய்னுச்சு. ஐ லவ் யூ அப்படின்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிச்சு. நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், யூ ஆர் அ குட் பாய், யூ ஆர் அ குட் பாய். ஆமா மம்மி நல்லவனாய் போயிட்டான் அப்படின்னு வந்து சொன்னானா? ஆமாங்க,
நாம் பிறரை மன்னிக்கும் போது நாமும் மன்னிக்கப்படுவோம். பிறருக்கு நாம் நன்மை செய்யும் போது நமக்கும் நன்மை செய்யப்படும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நாம் பிறரை மன்னிக்கும் போது தேவன் நம்மை மன்னிக்கிறார். நாம மற்றவங்களை மன்னிக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான். ஆனால் தேவன் நம்மை மன்னிப்பதோ நித்திய நரகத்திற்கு காரணமாயிருக்கிற பாப காரியங்களிலிருந்து தேவன் நம்மை மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் உண்டு. அவர் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செலுத்தினார், இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நீ இயேசுவின் பிள்ளையாயிருந்தால் மன்னி. உன்னை தூஷிக்கிறவர்களை தூஷிக்காமல் ஆசீர்வதி. உன்னை ஹிம்சித்தவர்களை திரும்ப ஹிம்சிக்காமல் நீ அன்பு கூறு, சகித்துக்கொள். உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நீயும் தீங்கிழைக்காமல் நன்மை செய். தீமையினால் ஜெயிக்காமல் நன்மையினால் அந்த தீமையை மேற்கொள்ளு. அதைத்தான் தேவ வார்த்தை எச்சரிக்கிறது. இன்றிலிருந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங்குள்ள இருங்க. பிறரை சுலபமா மன்னிக்க கத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு நிம்மதியா இருப்பீங்கன்னா, உங்கள் விரோதிகளையும் கூட நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுவீர்கள் கிறிஸ்துவுக்காக. மன்னிப்பு காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஆறுதலை கொண்டு வருகிறது. மன்னிப்பு பாரங்களிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. மன்னித்து பார், மன்னிக்கப்படுவாய். நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் மன்னிக்கலாம். தேவன் அருளுகிற மிகப்பெரிய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு வார்த்தை கூட மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பலிபீட தண்டையிலே வருகிற போது, எனக்கு பலி செலுத்துகிற போது, உன் மீது உன் சகோதரரில் யாருக்காவது குறை ஏதாவது இருந்தால், விரோதம் ஏதாவது இருந்தால், 23வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. புரியுதாங்க உங்களுக்கு? தேவனிடத்திலே ஜெபிக்க வரும்பொழுது இப்பெல்லாம் அந்த பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. நாம் நொறுங்குண்ட இருதயத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம். நாம் ஜெபத்திற்காக ஆயத்தமாகிற போது, நாம் ஜெபிப்பதற்கு ஆசைப்படுகிற போது, ஆண்டவருடைய சந்நிதியில நாம் முழங்கால் படியிடுகிற போது, கண்களை மூடி ஜெபிக்க வாயை திறக்கிற போது, யாருக்காவது உன் பேரில் விரோதம் என்று நினைத்தால், உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை ஏதாவது உண்டென்று கருதினால், உனக்கு சகோதரன் மேல கோபம் இல்லை, ஆனால் அந்த சகோதரனுக்கு உன் மீது கோபம் இருக்கும் என்றால், அந்த சகோதரனுக்கு உன் பேரில் குறை இருக்கிறது என்று உனக்கு தெரிந்தால், நான் என்ன பண்றது அப்படின்னு சிலர் கேட்போம் இல்லையா? எனக்கு என்ன, நான் அன்பு செலுத்துறேன், நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு விட்டுருவானால் வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு படி முன்னே போக சொல்லுகிறது. உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாவது குறையாக இருந்தால், நீ முதலில் சென்று உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி அவனுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருந்தாலும் கேட்டு, குறை என்னன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டு, அவன் ஏன் உன் பேரில் விரோதமாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு, உன்னுடைய பேரில் தப்பு இருந்தா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அதுக்கப்புறம் வந்து நீ என்னை சேவித்துக்கொள். அப்போ வந்து நீ பலி செலுத்து. அப்போ வந்து நீ உன்னை அர்ப்பணித்துக்கொள். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்பதில்லை என்ற கேள்வி நமக்குள்ள ஒரு வேளை வரலாம். நாம் அடுத்தவங்களை மன்னிக்காம தேவனிடத்திலே செய்கிற எந்த ஜெபமும் தேவ சந்நிதியை சென்று எட்டாது. நாம் பிறரோடு சமாதானமாக இல்லாமல் தேவனுடைய சந்நிதியிலே சமாதானத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காது. நாட்கள்ல கிறிஸ்துவம் என்பது ரொம்ப சுலபமான விதத்தில் ஈஸியா ஹல்லேலூயா சொல்லிட்டா அது போதும், பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை அபிஷேகம் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஒருவன் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிடுகிற போது நம்மை அறிக்கை செய்ய நம்மை ஏவுவதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஏனென்றால் அவர் வருகிற போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார். உன்னுடைய சகோதரன் மேல் உன் இருதயத்திலே பகை இருக்கிறது என்பதை தேவ ஆவியானவர் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையிலே உனக்கு அதை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நம் இருதயத்தை
சரி செய்து கொண்டால், நாம் பிறரை மன்னித்தால் அப்பொழுது நாம் மன்னிக்கப்படுவோம். ஏசப்பா சிலுவையில் செஞ்ச ஜெபத்தை மறந்துடவே கூடாதுங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும். சில சமயங்கள் அநியாயமாக பிறர் நம்மீது குற்றம் சுமத்தினாலும், நமக்கு தீங்கிழைத்தாலும், நம்மீது நிந்தையை சுமத்தினாலும், கிறிஸ்துவின் உள்ளத்தை, அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கூட அவர்களை மன்னிப்பதனால் அது நமக்கு தாங்க லாபம். அதனால் நாம் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேளையிலும் கூட யார் யாருக்கு தங்கள் உள்ளங்களில் யார் மீதெல்லாம் எப்பேற்பட்ட குறைகள் இருக்கிறதோ, பொறாமை இருக்கிறதோ, கோபம் இருக்கிறதோ, குரோதம் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்துகிற விதத்தில் நாம் நின்று ஜெபிக்கிற போது எல்லாம் அனுதினமும் எங்கள் விரோதிகளை நாங்கள் மன்னிக்கிறதற்கு, எங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கிறதற்கு, இதனால் உம்மால் நாங்கள் மன்னிக்கப்பட்டு நீர் அருளுகிற தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லோருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் முகவரியை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சுத்தமான நாளை மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனின் மகா கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.